Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is 2023 NTPC Assistant Chemist Trainee question paper. Already 15 questions discussed. Today 16 to 20 questions. Total of 5 questions. Question number 16. Copper, silver, gold and palladium atoms have D10 configuration but are able to behave a typical transition elements. So, however, Z ions, that is zinc ions, do not. Which statement justify this observation? So, என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த நாலு மெட்டல் இருக்குல்ல காப்பர், சில்வர், கோல்ட் அண்ட் பல்லேடியம் இதுக்கு வந்து D10 கான்ஃபிகரேஷன் இருந்தும் இது எப்படின்னு சொல்கிறோம், ஒரு டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவவர் ஆனால் வந்து இசட் அயன் தட் இஸ் சிங்க் அயன் டு நாட், அதை வந்து டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்லலை. which statement justify the observation, இந்த அப்சர்வேஷனை எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்னா என்ன, தென் டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்ன, ஓகே, தென் D10 கான்ஃபிகரேஷன் அதை பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு transition elements. What the meaning of transition elements? A transition elements is defined as an element which has incompletely filled d orbital. Incompletely, அதாவது இந்த d orbital இருக்குல்ல, d orbital வந்து இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வந்து transition elements. அதான் incompletely filled d orbital in ground state. அதோட ground stateல incompletely filled d orbital இருக்கணும். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்காண்டியம், தென் டி பிளாக் எலமெண்ட்ஸில் 3D எலமெண்ட்ஸ் என்னெல்லாம், ஸ்காண்டியம், தென் டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். ஸோ இது வந்து 3D சீரீஸில் உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ அந்த 3D இதில் வந்து என்னென்னு சொல்லுவோம், இது 3D1, இது D2, தென் இது D3, D4, D5, தென் D4, D5, D6, D7, D8, D9, D10. ஸோ அப்போ இந்த D10 இருக்குல்ல, அந்த சிங்க், இந்த சிங்க் வந்து D10 கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னது, கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் ஆயிரும். ஆனால் நமக்கு இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ இதில் எதெல்லாம் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்காண்டியம்லேருந்து அப் டு காப்பர் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். பிகாஸ் இன்கம்ப்ளீட்லி ஃபில் டி ஆர்பிட்டால் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அப்போது எக்ஸப்ட் சிங்க் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கிடையாது. அது வந்து டி பிளாக்ல உள்ள ஒன் ஆஃப் த எலமெண்ட், நாட் இன் டிரான்சிஷன் எலமெண்ட். பிகாஸ் இட்ஸ் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் அந்த டி ஆர்பிட்டால் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ அப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்னது, இன்கம்ப்ளீட்லி ஃபில் டி ஆர்பிட்டால் இன் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போ இப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இனி வந்து இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா D10 கான்ஃபிகரேஷன் இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் D10 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் D10 கான்ஃபிகரேஷன் இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் D10 கான்ஃபிகரேஷன் இருந்து அதோட அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மெட்டல்லாம் தந்திருக்காங்க, வந்து காப்பர், சில்வர், கோல்டு அண்டு பல்லேடியம். ஸோ இது வந்து பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். பீரியாடிக் டேபிளில் இந்த 3D சீரீஸில் இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், தட் இஸ் த டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த சீரீஸில் தான் அது இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3D சீரீஸில் என்ன பார்ப்போம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். இது வந்து 3D சீரீஸ். இனி 4D சீரீஸ் எப்படி எழுதிப்போம், அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா அதுக்கு ஒரு நிமோனிக் இருக்குது. என்னென்னா ஒய் சார் நீங்கள் மாடர்ன் டெக்னாலஜி ரீயூஸ் பண்ணி ரோடு, பாலம் சிறப்பாக கட்டலாமே. இது வந்து 4D சீரீஸில் உள்ள எலமெண்ட்ஸ். ஓகே, தென் 5D சீரீஸில் வந்து நிமோனிக் லேண்டுக்கு half
டேங்க் வாட்டர் ரெடி, ஓஸ் இருந்தால் பிளான்ட்டுக்கு அனுப்புங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து 3D 4D அண்ட் 5D சீரீஸ் பார்த்தாச்சு. இதில் நமக்கு என்னெல்லாம் தந்திருந்தாங்க, வந்து சில்வர், இந்த என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காப்பர், சில்வர், கோல்டு அண்ட் பல்லேடியம். காப்பர், சில்வர், கோல்டு அண்ட் பல்லேடியம். காப்பர், சில்வர், கோல்டு அண்ட் பல்லேடியம். இப்போ காப்பரோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் பார்க்கலாம். இது வந்து என்னது 21, ஸ்காண்டியம் 21. அப்போ இது 21 இருந்தால் இது 22, 23, 24, 25, இது வந்து 29 இருக்கும். இது 30. ஃபஸ்ட்டு காப்பருக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்னென்னா 29. ஸோ அப்போ இது 9ல் இருக்க, அப்போ 3D 9 4s2 இப்படி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து 3 இந்த இப்போ டி ஆர்பிட்டாலில் வந்து மேக்ஸிமம் எத்தனை இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அது அப்போ இந்த ஒன்று இங்கே வந்துச்சுன்னா இது வந்து 3D 10 4s1 எழுதிக்கலாம். 3D 10 4s1. இது வந்து காப்பர். அதுக்கு அடுத்து அப்படியே சில்வர், கீழே இருக்க சில்வர் எப்படி எழுதிக்கலாம். அப்போ இது 3Dயாக இருந்தது, கீழே அப்படி இருக்குது 4D 9 5s2 இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். 4D 10 5s1 எழுதிக்கலாமா. தென் அடுத்து கோல்டு வந்து 5D 9 6s2 இருக்கும். அப்போ அது 5D 10 6s1 எழுதிக்கலாமா. இது வந்து அதோட கிரவுண்ட் ஸ்டேட். நம்ம இப்போ எழுதிக்கிறது இது எல்லாமே அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் எழுதிக்கிறோம். ஓகே, தென் பல்லேடியத்தை எப்படி எழுதிக்கலாம். பல்லேடியம் வந்து இந்த சீரீஸில் இருக்குது, சில்வர் கூடல. அப்போது 4D இதுக்கு 9னா இது என்னவா இருக்கும் 8. 4D 8 5s2. இந்த எப்படி எழுதிக்கலாம் 4D 10 எழுதிக்கலாமா. 4D 10. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா அதோட கிரவுண்ட் ஸ்டேட் பார்க்கும்போது இது எல்லாமே அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் எதுவும் இந்த 3D 10 தான், இதுவும் D10, இதுவும் D10, தென் இதுவும் D10. ஸோ அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் அது வந்து D10 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இனி அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து Cuக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்போ 2 எலக்ட்ரான்ஸை அது லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இந்த 1 போயிடும், இது 9 ஆகிடும். அப்போ 3D 9. ஓகே, தென் சில்வர் அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஸோ அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, சில்வருக்கு 4D 10. தென் கோல்டு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3, ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், இங்கே 2. அப்போ 5D 8 எலக்ட்ரான். தென் பல்லேடியம் வந்து 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ 4D 8 கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னது, இதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் சில்வர் மட்டும்தான் D10 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. தென் ரிமைனிங் இருக்கிற இந்த இது எல்லாமே என்னவா இருக்குது வந்து D10 கான்ஃபிகரேஷன் இல்லை. அதுதான் அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் D10 இருந்து ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் D10 இல்லாததான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வந்து டிபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் சில்வர் வராது. ஓகே, சில்வர் வராது, ஏன்னா சில்வர் வந்து D10, இதுலேயும் D10 வந்திருக்கு, இங்கேயும் D10 வந்திருக்கு. அப்போ சில்வர் வந்து எக்ஸப்ட் தி சில்வர். ஓகே, ஸோ அப்போ இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அப்போ the stable ions have incomplete d shells. They exhibit difficult transition properties like forming colored complex. இது எதை ஃபார்ம் பண்ணுது வந்து இந்த இருக்கலாம், இந்த D10 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குல்ல, இது வந்து அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இந்த இது வந்து எதை ஃபார்ம் பண்ணுது, கலர்டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஷோயிங் எ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, அது வந்து ஒரு கலரான காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் என்னது 30. ஜிங்க் வந்து 30 அட்டாமிக் நம்பர். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D 10. இது 10 3D 10 4s2. 3D 10 4s2. ஸோ அப்போ இது வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் 3D 10 4s2. அப்போ அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் Zn +2 இருக்கும். அப்போ அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ என்ன கிடைக்கும் 3D
10. அப்போ இதில் நம்ம எனக்கு என்ன தெரியுது, அதோட கிரவுண்ட் ஸ்டேட்லேயும் அது D10 கான்ஃபிகரேஷன், அதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் D10 கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ இது வந்து நாட் அ டிஃபிக்கல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது வந்து டிஃபிக்கலான டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கிடையாது. பிகாஸ் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கம்ப்ளீட்லி ஃபில்டு D10 கான்ஃபிகரேஷனை அது வச்சிருக்கு. ஓகே, ஸோ தட் தென் நெய்தர் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் நார் இந்த நெய்தர் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எதுக்கு சொல்கிறோன்னா ஜிங்க்குக்கு வந்து அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டு then nor in common ion has an incompletely D cell. அந்த D cell வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ then not only zinc மட்டும் zinc, cadmium and then mercury, இந்த இது நாலுமே is not classified as a typical transition elements. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு D cell-ஆக இருக்குது. ஸோ அதனால D10 electrons இருக்குது. ஸோ அது வந்து not a typical transition elements. ஓகே, ஸோ அப்போ இப்போ கொஸ்டின் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது இருக்குது, the ions of copper, இந்த palladium and gold in their oxidation state incompletely filled. ஸோ அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இன்கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருக்கா? ஆமாம், ஏன்னா காப்பர், கோல்ட் அண்ட் பல்லேடியம் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் ஃபில் ஆகிருக்கு. இங்கே D9, இது D8, இதுவும் D8. அப்போ அது கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ அது வந்து கரெக்ட். தென் Z atoms have incompletely filled D cell. இது வந்து D cell இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கா? இல்லை, ஏன்னா அது வந்து இந்த 3D10 4s2 தான் இருந்துச்சு. D10 வந்து கம்ப்ளீட்டாக தான் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, தென் அப்போ இது ராங். Then the ions of copper, palladium and gold in their stable oxidation stateல completely filled-ஆ இல்லை. D8, D9 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ராங். அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இல்லை. கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் அது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். தென் Z10 ions in their stable oxidation state are incompletely. இதோட வந்து Z10 அதோட 2+ஆக இருக்கும். அப்போ இதுலேருந்து 2 போனால் 3D10. ஸோ அப்போ ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இன்கம்ப்ளீட்டான ஃபில்டு D cell-ஆ இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அப்போ இது வந்து D10 தான் இருக்குது. இதுவும் ராங். ஓகே, ஸோ அப்போ 16th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. The ions of copper, palladium and gold in their stable oxidation state have an incompletely filled D cell. Okay. Question number 17. Permanganate ion, that is the MnO4 minus ion, has an intense purple color in solution. What is the correct reason for this observation? ஸோ அது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. அது இருக்கிறதுக்கான கரெக்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ பெர்மாங்கனேட் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு? பொட்டாசியம் பெர்மாங்கனேட், தட் இஸ் KMnO4. இது வந்து டிசோசியேட் ஆகும்போது இது K+, இது மைனஸாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? MnO4-, தட் இஸ் பெர்மாங்கனேட் அயான். ஸோ அதில் அது வந்து எந்தனால பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெர்மாங்கனேட் அயான் இருக்குல்ல, MnO4-, இதோட இல்லை மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எப்படி வச்சுக்கணும்? X, அடுத்து ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 ஈக்குவல் இந்த இதோட மேலே என்ன இருக்குது? -1. ஓகே, ஸோ அப்போ X -8 ஈக்குவல் டு -1. அப்போ X -1 இந்த -8 இங்கே வரும்போது +7 +8 ஆகிடும். அப்போ வந்து ப்ளஸ் X இஸ் ஈக்குவல் டு +7. ஸோ அப்போ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? வந்து +7. +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அப்போ மேங்கனீஸ் இன் இட்ஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +7. ஸோ அப்போ மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் என்னது? 25. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 4s2. இது வந்து இதோட கிரவுண்ட் ஸ்டேட். தென் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் Mn அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அப்போது இந்த 7 எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணுறது. ஆல்ரெடி 3D5 1 2 3 4 5 இருக்குது. தென் இதில் வந்து 2 இருக்குது. அப்போ +7 7 எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணுது. ஸோ 7 எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? Mn 7 + 7 இந்த 5 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். அப்போ 3D0 4s0.
ஸோ அப்போ அதில் வந்து 7 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு அப்போ இட் ஹேஸ் 0 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் ஏதாவது எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அதான் இட் ஹேஸ் 0 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் d ஆர்பிட்டால். ஸோ dd transitions வந்து dd transition is அதோட dd transition வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் பிகாஸ் இந்த ஒரு மேங்கனீஸில் 25 அப்போ அதில் வந்து 3d 5 4s2 அப்போ mn + 7 இல்லை அந்த வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் வந்து லாஸ் பண்ணிடுச்சு. இதில் இந்த எலக்ட்ரான் அது எல்லாத்தையுமே வந்து மேங்கனீஸாக இருக்கும்போது இருந்துச்சு. mn + 7னா அது 7 எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே எல்லாமே 0வாக தான் இருக்குது. ஸோ அப்போ 3d 0 4s 0 அப்போ அதோட dd transition இந்த dd transition லைஸ் வந்து கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். திஸ் எலிமினேட்ஸ் வந்து இது எதை எலிமினேட்ஸ் பண்ணுதுன்னா இதில் என்ன பார்ப்போம். த லாப்ரெட் இந்த ஃபஸ்ட் என்னது மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +7 கரெக்ட் அண்ட் ஹென்ஸ் பார்ட்டிசிபேட் இன் dd transition வெரி எஃபெக்டிவ்லி. அதில் dd transition இருந்தால் இல்லை. ஏன்னா mn + 7 இருக்கும்போது அது 3d 0வாகவும் 4s 0வாகவும் ஆயிடுச்சு. அப்போ dd transition வந்து அதில் இல்லை. ஸோ ராங். Then as Lopret rule is not applicable for d electrons on manganese and thus allows அந்த dd transition allow பண்ணிச்சா? இல்லை. அங்கே என்ன d electrons வந்து கம்ப்ளீட்லி 0. ஸோ அப்போ அது வந்து நாட் allow for dd transition. Then a spin selection rule is not applicable for d electrons for manganese thus allow dd transition வந்து allow பண்ணிச்சா? இல்லை. அது வரும். ஓகே. தென் அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அது பார்க்க போகிறோம். சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ மேங்கனீஸ் அதில் எத்தனை இருக்குது வந்து 8 MnO4 மைனஸ் அதில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது லிகண்ட். இந்த O மைனஸ் இப்போ MnO4 மைனஸ்னால் இது மெட்டல், இது லிகண்ட். ஸோ அப்போ லிகண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டு மெட்டல். ஸோ அப்போ லிகண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் இதில் உள்ளது அதோட pஆர்பிட்டாலில் உள்ளது. லிகண்டில் உள்ள pஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் வந்து மெட்டலுக்கு போகுது. தட் இஸ் மேங்கனீஸ்க்கு போகுது. அதான் லிகண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து லிகண்ட் டு மெட்டலுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்போ mn + 7 இருந்துச்சு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ அது ஒரு எலக்ட்ரானை வந்து அதுக்கு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது mn + 6 மாறிடுது. ஓகே. ஸோ அப்போ mn + 7 இருக்கும்போது அதோட எலக்ட்ரான்ஸ் என்ன வந்து d 0வாக இருந்துச்சு. அப்போ அது கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வித்தவுட் ஹேவிங் அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. ஸோ அப்போது கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ அது ஒரு எலக்ட்ரானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லிகண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் மெட்டலுக்கு போகும்போது அது என்னவாயிருது பர்பிள் கலர் இன்டென்ஸ் பர்பிள் கலராக மாறிடுது. பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகிடுது. அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7லேருந்து +6 மாறிடுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் லிகண்ட்லேருந்து எலக்ட்ரான் வந்து மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் இஸ் லிகண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அதான் the electron absorb visible light and jumps from a filled p orbital of the oxygen ligand to an empty d orbitalக்கு ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. the central metal mn + 7 மெட்டலுக்கு போகுது. ஓகே. ஸோ அப்போ this temporary shift is momentarily reduce the oxidation state. ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 இருந்ததை +6 ரெடியூஸ் பண்ணுது அண்ட் ப்ரொடியூஸ் த எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங் அண்ட் இன்டென்ஸ் அப்சார்ப்ஷன் பேண்ட். ஸோ அங்கே வந்து ஒரு அப்சார்ப்ஷன் இந்த பேண்ட் வந்து உருவாகுது. ஓகே. ஸோ அப்போ மெயினாக அங்கே என்ன நடக்குது லிகண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால கலர்லெஸ்ஸாக இருந்த காம்பவுண்ட் வந்து பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் மேங்கனீஸ் allows for lowering of the latter's oxidation state. அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து mn + 7 இருந்தது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது mn + 6 மாறிடுது. அதுதான் லோயர் ஆஃப் த latter's oxidation state producing intense color. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து
இந்த கொஸ்டின் என்னது, பொட்டாஷ் இந்த permanganate ions intense purple color in solution. Correct reason வந்து charge transfer between oxygen and manganese that allows for lowering the oxidation state producing intense color. Okay, then question number 18. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் தந்திருக்காங்க, அதை வச்சு இதில் வந்து எதுக்கு வரோம் அப்படிங்கிறது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், இதில் வந்து எலிமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தந்திருக்காங்க, இதில் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது வந்து கோபால் டெட்ரா எத்திலின் டையமின் வந்து 3+ அயான் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் COEN3 ஸோ இதில் வந்து கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு வந்து எத்திலின் டையமின் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. 3 டைம்ஸ் இருக்குது. எத்திலின் டையமினோட வந்து இந்த எத்திலின் டையமின் இது வந்து என்னென்னா ஒரு நியூட்ரல் லிகண்ட். ஸோ முதல்ல லிகண்டில் நியூட்ரல் லிகண்ட் எது, கேட்டயானிக் லிகண்ட், ஆனயானிக் லிகண்ட் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் லிகண்ட் என்னெல்லாம்னா அம்மோனியா, that is amine, then water, aqua, then nitrosyl, then carbon monoxide, then the oxygen molecule, then nitrogen, then pyridine, then ethylene diamine. So these are neutral ligands. ஸோ அப்போ இது எல்லாமே வந்துச்சுன்னா நியூட்ரல் லிகண்ட், அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, தென் கேட்டயானிக் லிகண்ட் என்னெல்லாம்னா ஹைட்ரோசோனியம் N2H5, கேட்டயனில் என்ன ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ ஹைட்ரசோனியம், தென் நைட்ரோசோனியம், தென் நைட்ரோனியம்னா NO2+, தென் அனிலினில் உள்ள ஃபார்முலா எழுதி NH3+. இது வந்து அனிலினியம். இது இந்த கேட்டயான்னாலே அது வந்து IUMல முடியும். நைட்ரோசோனியம் ஓகே, ஸோ IUMல முடியும். அதோட சார்ஜ் வந்து +1 இருக்கும். ஓகே, தென் ஆனயானிக் லிகண்டில் வந்து ஃப்ளூரின், குளோரைட் அயான், தென் bromide, தென் diodide, தென் சல்ஃபேட்டோ இது இதெல்லாம் ஆனயானிக் லிகண்ட். தென் ஹைட்ராக்சோ, தென் சயனிடோ, தென் அந்த ஆக்சலேட்டோ, தென் வந்து கார்பனேட்டோ, இது எல்லாமே ஓவில் முடியும். கார்பனேட்டோ, தென் அசிட்டேட்டோ CH3COO-, தென் ஆக்சோ O2- ஆக்சோ, தென் பெராக்சோ O2- பெராக்சோ, தென் சூப்பர் ஆக்சோனா O2-. ஸோ இது எல்லாமே ஆனயானிக் லிகண்ட்ஸ். மோஸ்ட்லி -1ல் தான் வரும். சம் லிகண்ட்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன் -2ல் வரும். ஓகே, ஸோ அப்போ நியூட்ரல் லிகண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கேட்டயானிக் லிகண்ட், தென் ஆனயானிக் லிகண்ட். இது தெரிஞ்சிட்டோன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து COEN அண்ட் இது என்னது எத்திலின் டையமின், இது நியூட்ரல் லிகண்டில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து 0 போடணும். =3+. அப்போது எக்ஸ் வந்து 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ x = 3. அப்போ ஃபஸ்ட் இதுக்கு வந்து x = 3ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, தென் செகண்டு வந்து இதுக்கு வந்து +3 இருக்குது. ஓகே, தென் வந்து கோபால்ட் டெட்ரா குளோரைட் வந்து அயான் COCl4 2-. அப்போ இதுக்கு கோபால்ட் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸு, தென் 4 டைம்ஸ் குளோரின் வந்து என்னது, குளோரின் வந்து இஸ் ஆனயானிக் லிகண்ட். அப்போ அதுக்கு வந்து -1 = இங்கே என்ன இருக்குது -2. அப்போ எக்ஸ் -2, இது 4 டைம்ஸ் -1. அப்போ இங்கே வரும்போது +4 ஆயிடும். அப்போ x = +2. அப்போ இதுக்கு வந்து +2. தென் இது FeCN 5 times, then NOS4-.
இது கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து Fe தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது தென் ப்ளஸ் cyanide இருக்க Cn, இது இதில் இருக்க anionic ligand. ஸோ அப்போ 5 × -1 தென் NOS இருக்குது, அது வந்து ஒரு -1 தான் anionic ligand. அப்போது இது எத்தனை டைம் இருக்குது? -1 சாரி 5 × -1. இதில் NOS இருக்குது, அதுக்கும் ஒரு -1 போட்டுக்கும். -1 = -4. அப்போது எக்ஸு இது -5, இதில் ஒரு -1 = -4, எக்ஸ் -6 = -4, எக்ஸு -4 + 6 எக்ஸ் = 2. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்? +2. ஓகே, தென் வந்து Fe வாட்டர் 5 டைம்ஸ் NO. Fe வாட்டர் 5 டைம்ஸ் NO. இந்த இது கண்டுபிடிக்கும் NO2-. அப்போ இது Fe கண்டுபிடிக்கும் எக்ஸு, வாட்டர் வந்து அக்வா, இது வந்து ஒரு நியூட்ரல் லிகண்ட். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து 0. வந்து நைட்ரோசில், இந்த நைட்ரோசோனி, இந்த NO இது ப்ளஸ்ஸில் வந்துருக்கு NO. அப்போ ப்ளஸ் எத்தனை டைம் இருக்குது? 1, அப்போ -2. தென் எக்ஸ், இந்த இது வந்து 0 ஆயிரும். +1 = -2. அப்போ எக்ஸ் -2 வரும்போது -2, இந்த எக்ஸு 2- தானே, இதோட வேல்யூ சாரி இது +2. இங்கே வரும்போது இது என்னது? +2. இங்கே +2, இதுவும் +2, இந்த +1 இங்கே வரும்போது வந்து -1. அப்போ எக்ஸ் = 1. இதோட வேல்யூ வந்து 1 + 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு Feக்கு +2 இது வரலாம். இது வர்றதுக்கு இங்கே அயனே இல்லை, ஸோ அப்போ இதுதான் இருக்குது ஃபஸ்ட்டு. தென் Feக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, Fe +2. தென் கோபால்ட் பார்ப்போம். கோபால்ட்டுக்கு வந்து 2 அணு இருக்குது, இந்த ஒரு கோபால்ட், இந்த ஒரு கோபால்ட். ஸோ வந்து இதுக்கு இந்த கோபால்ட்டுக்கு என்னவாக இருக்கலாம்? +2, இந்த கோபால்ட் +2. ஒன்று வந்து COEN 3 டைம்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு இது போட்டோன்னா இந்த கோபால்ட் இது வரலாம். ஓகே, தென் Feக்கு 1 +3 இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு என்னது? 3, தென் செகண்ட் உள்ளது 4, தென் தேர்ட் வந்து 1, அடுத்து ஃபோர்த் வந்து 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1. அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இது மெயினாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டுமே கண்டுபிடிச்சி இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 19. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ தந்திரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லாந்தனைட்ஸ் have coordination number 6 and above in their complex ions. ஸோ அப்போ லாந்தனைட்ஸ் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 and above in their complex ion இருக்குமா அப்படின்னா எஸ். வந்து லாந்தனைட்ஸ் இந்த அதில் என்னது? இது வந்து F block elements. ஸோ லாந்தனைட்ஸ் அயான் Ln3+ have relatively large ionic radii. இது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா large ionic radii. சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு டிரான்சிஷன் மெட்டல். டிரான்சிஷன் மெட்டலில் கம்பேர் பண்ணும்போது வந்து லாந்தனைட்ஸ் அயான்ஸ் வந்து லார்ஜ் அயானிக் ரேடியே பிகாஸ் ஆஃப் தயர் லார்ஜர் சைஸ். அது வந்து சைஸ் என்னவாக இருக்கும்? லார்ஜாக இருக்கும். ஸோ சைஸ் லார்ஜாக இருக்கிறதுனால கேன் அக்காமடேட் ஹை நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ். வந்து நிறைய லிகண்ட்ஸ் அதனால் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ த மோஸ்ட் காமன் கோஆர்டினேஷன் நம்பர் என்னென்னா வந்து 7, 8 and 9. they can go up to the 12 வரைக்குமே அதோட கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கும். ஓகே, தென் அந்த கீலேட்டிங் இந்த 12 with small and chelating ligands. கோஆர்டினேஷன் நம்பர் பிலோ 6க்கு கம்மியாக இருக்குது, அதாவது 5, 4 அப்படி இருக்கும்ல, பிலோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ அப்போ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் மேக்ஸிமம் 7 to 12 தான் இருக்கும். ஆனால் இந்த எது இருக்க வாய்ப்பு இருக்கா? 7, 8, 9 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு? லாந்தனைட்ஸ் அயான். வாட்ஸ் த ரீசன்? பிகாஸ் the லாந்தனைட்ஸ் அயான் have large ionic size. ionic size அதிகமாக இருக்கிறதுனால அது நிறைய நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸை அதால் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து மேக்ஸிமம் 7, 8, 9 up to 12 வரைக்கும் இருக்கும். ஓகே,
ஸோ அப்போ இது வந்து கரெக்ட் தான். Lanthanides ion have coordination number 6 and above in their complex ions. Okay. Then option B, இதில் வந்து the lanthanides form unstable complex compounds with oxygen ligands and this tends to dissociate in aqueous solution. So according to HSAB principle, இது என்னன்னா hard and soft acids and bases, இந்த பிரின்சிபல் படி லாந்தனைட்ஸ் அயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகம், அதாவது அதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்கும். அதான் ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதுதான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹார்ட் ஆசிட்ஸ். hard acid, so they form extremely stable complex. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணணும்னா எது கூடல ஃபார்ம் பண்ணும், ஹார்ட் பேஸ் கூட தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது வந்து ஒரு ஹார்ட் ஆசிட், பிகாஸ் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், HSAB, ஹார்ட் ஆசிட் அண்ட் சாஃப்ட் பேசஸ். தென் பர்டிகுலர்லி ஆக்சிஜன் டோனார் லிகண்ட், ஆக்சிஜன் டோனார் லிகண்ட், ஆக்சிஜனை வந்து டொனேட் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணுறது தான் ஆக்சிஜன் டோனார் லிகண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து water, then hydroxide ion, then oxalates and EDTA, இது கூடல இது பாண்டு ஃபார்ம் பண்ணும். அதான் வந்து இந்த பர்டிகுலர்லி எந்த லிகண்ட் கூடல இது பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா ஆக்சிஜன் டோனார், இந்த ஆக்சிஜன் டோனார் லிகண்ட் such as water, hydroxide ion, then oxalates, then ADTA. In aqueous solution they form highly stable. இது வந்து aqueous solutionல ஈஸியாக ஃபார்ம் ஆகும். வந்து in aqueous complex எக்ஸாம்பிளுக்கு lanthanides water 8 times, அது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 8 டைம் அதோட லிகண்ட். then 3+, then lanthanides water 9 times 3+. அப்போ வாட்டர் கூடலையும் அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. அதான் அப்போ இந்த லாந்தனைட்ஸ் ஃபார்ம் அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வித் ஆக்சிஜன் லிகண்ட்ஸ், தென் திஸ் டென்ஸ் டு டிசோசியேட் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது, அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் கூடல வந்து என்ன ஆக்சிஜன் லிகண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து இது கரெக்டாக, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்சிஜன் லிகண்ட் கூடல அது ஃபார்ம் பண்ணும், வந்து ஃபார்ம் அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தென் ஆப்ஷன் சி பார்க்குறோம். Lanthanides form stable complexes with pi bonding ligands due to availability of f orbital, due to availability of f orbitals. ஸோ அப்போ லாந்தனைட்ஸ் வந்து ஸ்டேபிள், இந்த பை பாண்டிங் லிகாண்ட் கூடல ஸ்டேபிள் பாண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா ஃபார்ம் பண்ணாது. வாட்ஸ் த ரீசன்? ஏன்னா லாந்தனைட்ஸில் எல்லாத்துலேயும் 4f உண்டு, 4f 1 to 14 வரைக்கும் உண்டு. அதுக்கு முன்னாடி 5s2 then 5p6 ஆர்பிட்டால் ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, the 4f orbitals in lanthanides are deeply buried under the filled 5. இதில் வந்து 5 இது இந்த ஷெல் இருக்குன்னா இதில் 5s இருக்கும், தென் 5p வந்து ஃபில் ஆகிருக்கும், அதுக்கு தான் 4f இருக்கும். ஸோ அந்த 5s 5p இது வந்து 6 ஆர்பிட்டால். ஸோ இந்த ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டில் ஃபில் ஆகி இருக்கிறதுனால இந்த 4f ஆர்பிட்டால், இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல அங்கே வரும்போது வரதுக்கு இந்த 5s 5p ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். அதான் வந்து இந்த 4f orbitals in lanthanides are deeply buriedனா கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. under the filled 5s 5p ஆர்பிட்டால் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. ஸோ பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ராங்லி ஷீல்ட், ஸோ தே டு நாட் பார்ட்டிசிபேட் எஃபெக்டிவ்லி கோவலன்ட் பாண்டிங். அதாவது பைபேக் டொனேஷனுக்கு அது வந்து அந்த இன்வால்வ் ஆகாது. இது வந்து இந்த 4f ஆர்பிட்டால் வந்து இந்த 5s 5p ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டாக அதை மறைக்கிறதுனால, இந்த 4f ஆர்பிட்டாலை மறைக்கிறதுனால அது வந்து பைபேக் டொனேஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. ஸோ வித் பை ஆசிட் லிகாண்ட் கூடால வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. therefore the lanthanides do not form stable pi bonded complex under the ordinary condition. வந்து ஃபார்ம் ஆகாது. வாட்ஸ் த ரீசன்? the 4f orbitals in lanthanides are deeply buried under the filled 5s and 5p shells. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ராங். தென் வந்து ஆப்ஷன் வந்து டி, இந்த டி என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் lanthanide காம்ப்ளெக்ஸ் இன் ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் 10 and 12. It may suggest the bond order less than
1. So இது என்னன்னா the bonding in lanthanide complex is overwhelming. is இந்த lanthanides-னாலே இது வந்து எதை ஃபார்ம் ஆகும்? lanthanide complex வந்து மெயினாக எது ஃபார்ம் ஆகும்னா அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். அயானிக் பாண்ட் தட் இஸ் non-directional rather than covalent concept like traditional covalent bond orders are completely inapplicable. ஸோ அது வந்து மெயினாக lanthanide காம்ப்ளெக்ஸ் வந்து அயானிக் பாண்டு நான் டைரக்ஷனலில் ஃபார்ம் பண்ணுறதுனால கோவலண்ட் பாண்ட் வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் ஹியர். ஸோ ஹை கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் வந்து coordination number of 10 and 12 simply result maximizing electrostatic attraction and packing efficiency around the large cation. ஸோ அங்கே என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் மேக்ஸிமைஸாக இருக்கும். இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி அந்த கேட்டையான் இருக்குல்ல அதில் லார்ஜ் இந்த 10 டைம்ஸ் அண்ட் 12 டைம்ஸ் இருக்கா. ஸோ அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி அரவுண்ட் த லார்ஜர் கேட்டையான். ஓகே, ஸோ அப்போ இது வந்து இந்த டிஃபிகல்ட் தான். Very difficult to lanthanide complex, higher coordination number. What's the reason? Because வந்து இந்த lanthanides வந்து easy to form ionic compound in non-directional, not in the covalent compounds. ஓகே, தென் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 10 and 12 இருந்துச்சுன்னா அதில் மேக்ஸிமமாக என்ன இருக்கும்? அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். தென் அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி அந்த கேட்டையான சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் lanthanide காம்ப்ளெக்ஸ் இன் ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ABD. வந்து ஆன்சர் ABD. Question number 20. Consider the following statement. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இல்லை இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நிக்கல், பலேடியம், தென் பிளாட்டினம் ஆல் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் இன் ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட். ஸோ ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட்டில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் வந்து இது வந்து நிக்கல் கோபால்ட் 4 டைம்ஸ் இது இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லை, இது வந்து ஒரு நியூட்ரல் லிகண்ட். ஸோ அப்போ அது வந்து அதோட சார்ஜ் வந்து 0 தான். ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக இருக்க தான் வாய்ப்பு. அப்போ நிக்கல், பலேடியம் அண்ட் பிளாட்டினம் வந்து நிக்கல் வந்து பார்த்துக்குவோம். அதோட எலக்ட்ரான் இந்த அட்டாமிக் நம்பர் 28, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அப்போ இது வந்து இதோட கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட் வந்து +2 அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ வந்து நிக்கல், கோபால்ட், இது வந்து இந்த D8 இது வந்து கார்பனில் வந்து வந்து ஸ்ட்ராங் ஃபில் லிகண்ட் அதில் 2 வந்து 4s2 இருக்குது. இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதில் 8 எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான் இது ரெண்டுமே இதில் பேரப் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 3d10 கிடைக்கும். இது வந்து 4s0 ஆயிரும். D3D10 4s0 ஆயிரும். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? திஸ் மெட்டல், அதாவது நிக்கல் மெட்டல் ஹாவ் D10 அல்லது நியர்லி D10 கான்ஃபிகரேஷன் இன் தேர் ஜீரோ வேலன். இதுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கா? நிக்கல் வந்து நிக்கல் CO 4 டைம்ஸ் மட்டும்தான், நோ சார்ஜ். ஸோ அப்போ சார்ஜ் கிடையாது. அதனால தான் நிக்கல் வந்து ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட். அதோட நீ வந்து அந்த அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. இட் அலோவ்ஸ் டு ரெடிலி அக்செப்ட் அன் எலக்ட்ரான் பேர். அது வந்து 0 ஸ்டேட்டில் இருக்கும்போது அது வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதான் இட்ஸ் ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் ஸ்ட்ராங் சிக்மா டோனர், தட் இஸ் பை அக்செப்டார் லிகண்ட்ஸ். பை அக்செப்டார் லிகண்டுக்குள்ள அது வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணி வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. அது இதெல்லாம் பை அக்செப்டார் லிகண்ட்ஸ் அப்படின்னா வந்து ட்ரை அல்கைல் பாஸ்பின் தென் சயனைட் அயான் தென் கார்போனைட். ஸோ இது கூட இது வந்து பை அக்செப்டார் லிகண்ட். ஸோ இதை வந்து அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிக்கல், இது வந்து கார்போனைல், இது வந்து ஒரு பை அக்செப்டார் லிகண்ட் 4 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். தென் வந்து பலேடியம் வந்து PBr3 ட்ரை அல்கைல் பாஸ்பின் கூட வந்து ஒரு இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பிளாட்டினம் வந்து ட்ரைஃபினைல் பாஸ்பின் கூட வந்து இது காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா இதுக்கெல்லாம் நியூட்ரல் லிகண்ட் 0. இதுக்கு வந்து ஏதாவது சார்ஜ் இருக்கா? நோ சார்ஜ். ஸோ இது வந்து 0 வேலண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதோட 0 வேலண்ட் ஸ்டேட்டில் அது வந்து D10 கான்ஃபிகரேஷனை உருவாக்குறது தான் வந்து
nickel, palladium and platinum all form complexes in zero valence state. கரெக்ட் தான். ஏன்னா நிக்கல் வந்து டெட்ரா கார்பனைல்ங்கிற ஒரு ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட், நிக்கல் ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட்டில் நிக்கல் டெட்ரா கார்பனைல்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. தென் பிளாட்டினம் இது வந்து பலேடியம், அந்த டெட்ரா இது 4 டைம்ஸ் டெட்ரா கிஸ் ட்ரைஃபினைல் PPH3 ட்ரைஃபினைல் பாஸ்பின் அப்படிங்கிற பலேடியம் அப்படிங்கிற ஜீரோ வேலன்ஸ் ஸ்டேட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. தென் டெட்ரா கிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின் பிளாட்டினம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இது கரெக்ட். தென் ஆப்ஷன் பியில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நிக்கல் 4+ ஆர் ரேர். அப்போ நிக்கல் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4+ இருக்கிறது ரேர். சம் ஆக்டாஹிட்ரல் சில ஆக்டாஹிட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃபார்ம் பலேடியம் 2+ வந்து ஃபார்ம் ஆகலாம். while platinum 4+ is form a large number of very stable octahedral complexல platinum 4+ ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அது கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்குறோம். கோயிங் டவுன், இப்போ வந்து டவுன் போகும்போது இப்போ இது 3Dனா என்ன வரும் நிக்கல், தென் 4Dயில் என்ன வரும் பலேடியம், தென் 5Dயில் platinum இருக்கா. ஸோ அப்போ இந்த கோயிங் டவுன் எ குரூப் ஃப்ரம் 3D 4D to 5D the size of the d orbital என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 3 இருந்தது, இதுக்கு 4 ஆயிடுச்சு, இதுக்கு 5 ஆயிடுச்சு. ஸோ அப்போ கோயிங் டவுன் எ குரூப் ஃப்ரம் 3, 4, 5D ஆர்பிட்டால் போகும்போது சைஸ் ஆஃப் த d orbital இன்க்ரீசஸ். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னா திஸ் ரிசல்ட் பெட்டர் ஓவர்லேப்பிங் வித் லிகண்ட்ஸ். ஸோ ஈஸியாக இங்கே ஒரு லிகண்ட் இருந்து இங்கே ஒரு மெட்டல்னா ஈஸியாக ஓவர்லேப் ஆயிரும். அதான் வந்து திஸ் ரிசல்ட்ஸ் இன் பெட்டர் ஸ்பார்ஷியல் ஓவர்லேப் வித் லிகண்ட்ஸ் dramatically increasing the crystal இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, அதோட டெல்டா எனர்ஜி, இந்த டெல்டா நாட் எனர்ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இந்த பிளாட்டினம் 4+ அப்படின்னா அதோட இது வந்து 5D6 இருக்கும். 5D6 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இட்ஸ் அ லோ ஸ்பின் ஆக்டாஹிட்ரல் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின்னாலே இதில் வந்து இப்போ CFSCனா வந்து 6 ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ இதிலே ஃபில் பண்ணிடும் 6 செய்யும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 4 0.4. இங்கே வந்து இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்குமா. ஸோ இதான் இதோட டெல்டா நாட் வேல்யூ. இதோட வேல்யூ வந்து 0.4, இங்கே 0.6 இருக்கும், -0.4. தென் இது எலக்ட்ரான் இருக்குது 6 எலக்ட்ரான். ஸோ அப்போ வந்து 2.4 அதோட டெல்டா நாட் வேல்யூ. இந்த CFSC வேல்யூ இதோட இந்த EG லெவல் T2G, இது T2G, தென் EG. T2Gயில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதனால எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இதுலேயே ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ T2G 6, தென் EG 0, இது EG 0வாக இருக்குது. ஓகே, ஸோ அதோட CFSC வேல்யூ -2.4 டெல்டா நாட். எக்ஸப்ஷனலி இனர்ட் அண்ட் ஸ்டேபிள். இது வந்து இனர்ட்டாக இருக்குது அண்ட் ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பிளாட்டினம் வந்து டெட்ரா, இந்த ஆக்டா குளோரோ பிளாட்டினம், இது வந்து இந்த ஹெக்ஸா குளோரோ பிளாட்டினம் 2- இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். தென் பிளாட்டினம் வந்து ஹெக்ஸா அமைன் 4+. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன இருக்கும் +4. ஸோ அப்போ இந்த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து பிளாட்டினம் ஃபார்ம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி ஸ்டேபிள் ஆக்டாஹிட்ரல் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுங்கிற இது கரெக்ட். ஓகே, தென் வந்து then platinum +4 is extremely high. Then unstable oxidation state for 3D metals like nickel இல்லை வந்து nickel +4 அப்படின்னு சொல்லியிருக்கேன். nickel +4 are rare. So is heavily electron deficient. இது electron deficient and act as a powerful oxidizing agent. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான oxidizing agent. It can only stabilize the under extreme condition like high electronegativity. Then non-oxidizable ligands like fluorine கூட ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நிக்கல் F6 2-. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்ம பார்த்துருப்போமா? இல்லை. ஸோ இது வந்து ஃபார்ம் ஆகுறது ரேர் தான். ஸோ அப்போ
நிக்கல் வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4ல் அது வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. எதனால? இது வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது. இட் கேன் ஒன்லி பி ஸ்டெபிலைஸ். எதில் அது ஸ்டெபிலைஸ் ஆகும்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் நான் ஆக்சிடைசபிள் லிகண்ட்ஸ் லைக் ஃப்ளூரினில் மட்டும்தான் அது ஃபார்ம் ஆகும். இது அதனால தான் இது வந்து என்னது நிக்கல் 4+ங்கிறது வந்து ஒரு ரேர். ஓகே, தென் பலேடியம் 2+. பலேடியம் 2+னா பலேடியம் 2+, அதோட கான்ஃபிகரேஷன் வந்து D8 இருக்கும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஆக்டாஹெட்ரல், ஸோ இதில் எப்படி ஃபில் ஆகும்? T2Gல மேக்ஸிமம் 6 தான் ஃபில் பண்ண முடியும். தென் EGல 2. ஓகே, ஸோ இந்த இட்ஸ் ஹெவியர் 4D and 5D சீரீஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரிஃபர். இது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ், square planar geometry, but can form some stable octahedral complex in +4 oxidation stateல octahedral complex ஃபார்ம் பண்ணுது. +2ல ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியும் +4ல் ஆக்டாஹெட்ரல் வந்து ஜாமெட்ரியும் ஃபார்ம் பண்ணுது. அதான் ஆக்டாஹெட்ரல் geometry in high oxidation state is less stable, limited number of octahedral form ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு palladium Cl6 then 2-. இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா +4ல். +2ல் வந்து ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி அது ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டினில் +4 வந்து ரேர் தான். தென் சம் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃபார்ம். தென் palladium by palladium 2+. then while platinum 4+ form a large number of very stable octahedral complex. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 A and B. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 questions டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.